என்னதான் நாம் திட்டங்கள் வகுத்தாலும், வேதவசனம் தான் சொல்லுது, என்னதான் திட்டங்களை நாம் வகுத்தாலும் தேவனுடைய சித்தம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். Many are the plans of man, but God's plan will prevail. அவர் நினைச்சதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அப்ப இந்த 2வது மாதத்துல ஆண்டவர் நமக்கு ஞாபகப்படுத்துறது தெரியுமா? போராடிட்டு இருக்க கூடாது. என்ன பண்ணக்கூடாதுங்க? போராடிக்கிட்டு இருக்கக்கூடாது. போராடுறது பிசாசோட நாம் போராட வேண்டியது இருக்கு. நிறைய போராட்டங்கள் நமக்குள்ள நாமே போராடிக்கிட்டு இருக்கிறதுனால தான் தேவன் எதிர்பார்க்கும் தீர்வை நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன பண்ண முடியல, காண முடியல. நேற்று ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். We are not human beings having spiritual experience, but we are spiritual beings having a human experience. எதுவுமே புரிஞ்சது? நாம் மனிதர்களாய் இருந்து ஆவிக்குரிய அனுபவங்களை அவ்வப்போது ஆவிக்குரிய காரியங்களை அனுபவிக்கிறவர்கள். அப்படி இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. உலகத்துல வாழறோம், பாவத்தில் இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரை போல மாறலாம், அது தவறு. ஆமென். நாம் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். உலகத்தில் நாம் ஆண்டவருக்குள்ள வளர வளர மனுஷீகம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும், மாம்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நாம் படைக்கப்படும் பொழுதே நம்முடைய படைப்பு எப்படிப்பட்ட ஒரு படைப்புனா, நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய்,
படைக்கப்பட்ட படைப்பு தான் நம்முடைய படைப்பு. உலகம் நம்ம தலையில என்ன ஏத்தி வச்சிருக்க அப்படின்னா, நீ சரியில்லை, நீ இப்படி, நீ அப்படி, நீ இது, நீ அது. ஆண்டவரும் நம்மள அதே மாதிரி பார்த்தா நம்ம இங்க இருக்க முடியாது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆண்டவர் நம்மள அப்படி பார்க்கல. ஹல்லேலூயா. அதனால என்ன வேணா பண்ணோன்னு கிடையாது. ஹல்லேலூயா. அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் அல்லது அவரை வெளிப்படுத்துகிறவர்கள் அவரை போலதான் இருக்கணும், இருப்பார்கள். மாம்சத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களையே சிந்திப்பார்கள். நம்ம அவராலே ஆவிக்குரியவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவருக்காக, அவரோடு வாழ, அவருக்காக கூட கிடையாது. ஆமென். ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய. ஆண்டவருக்காக செய்யற பிரதர், இந்த ஆண்டவருக்காக முடியாது. எவ்வளவு செய்வீங்க? எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது அவர் துணையோட. ஆமென். ஆண்டவருக்காக செய்து நரகத்துக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியுமா? இது ஆண்டவருக்காக நான் செஞ்சேன். ஆண்டவர் கேட்டாரா? ஆமென். ஆண்டவரோட வாழறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் நடத்துதலுக்கு, அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து. ஆண்டவருக்கா நிறைய விஷயங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எதிர்பார்க்கிற காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காததுனால சோர்ந்து போயிடணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனுஷனா வாழ்ந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்கு போறதுக்கு உங்களை அழைக்கல, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தான். ஆமென். மனுஷ சுபாவங்களை, மனுஷ எண்ணங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு, ஆமென். எப்படி இந்த கழுகு வயசானா போய் ஒரு மலை மேல உட்கார்ந்து தன்னுடைய இறகுகள் கொட்டி போய் திரும்ப அந்த இறகுகள் கொட்டுறதில்ல, சில நேரம் அது பல்லுல கடிச்சு கடிச்சு இழுக்குமா, பல்லுல கடிச்சு. ஏன்? பழசு உடம்போட வாழ்க்கையோட ஒட்டி போனா பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் போது வலிக்கும். ஆமென். ஒண்ணா அது புடுங்கி அப்புறம் புதுசு வளர்ந்து மேல பறக்கும் போதெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆமென். எப்படி புதிய காரியங்களை நாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படியே நம்மள அவரை போல மாத்துறதுக்கு நமக்குள்ள இருக்கிற குறைவான உலகத்தின் காரியங்களை தேவன் அகற்றி போடணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுது, வேதவசனம் கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை இதுதான். ஹல்லேலூயா. ஆமா. சில பாடல்களை, தமிழ் பாடல்களையும் பாடலாம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லுது, உலகத்துல எல்லா காரியங்களையும் பார்க்கிறோம், அன்பு பெரியது, அதற்கு ஈடு இல்லை. ஹல்லேலூயா. என்ன நான் முன்னாடி வச்சுக்கிட்டு நான் நினைக்கிறது நடக்கணுங்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கிரியையை மறந்துருங்க. ஆண்டவருடைய கிரியையை மறந்துருங்க. ஆமென். ஏன் சும்மா ஆண்டவர் நானே என்னை ஏமாத்திக்கணும்? நீங்க நடத்துங்க ஆண்டவர், எனக்கு முழுமையா கொடுத்தா 100% கண்ட்ரோல் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். இல்லைன்னா நான் உலகத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடணும். ஆமென். 100% தேவனுடைய கரங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கை அது மகிமையானது, மேன்மையானது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். நல்ல கரங்களை தட்டி விடுதலையா சொல்லுங்க. வேற எதையும் நான் பார்க்க போறது ஆண்டவரே, சூழ்நிலைகளையோ மனிதர்களையோ. உம்மை நம்பும் நான், நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசம் அறிக்கையால் ஆண்டவருக்கு முன்பாக எழும்பட்டும். உம்மை
மனசு நிறைஞ்சு சொல்ல முடியுமா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்பு. சொல்லுங்க, உம்மை நம்புவோம், நான் உம்மை நம்புவேன். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவராக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபையா கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம்.
சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி
ஊழியத்தை அடிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. அரிக்கும் ஊழியத்தை அடிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் வைத்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே, மேலே 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 மேலே. ஹalleluya, துதி உமக்கே. ஹalleluya. சொல்லுங்க, உண்மையாய் அவரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துகிற உள்ளங்கள் சமாதானத்தால் நிரப்பப்படும். மனுஷீகம் மறைந்து ஆவியிலே அவரை அனுபவிக்கிறவர்களுக்கு குறைவுகள் ஏதும் இல்லை. ஹalleluya. சொல்லுங்க, அவரை உயர்த்தி சுரபல சந்தலதரப கைவிட்டு தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் பற்றி விட்டு நிரந்தரமா தூசியை தட்டி விட்டு சாந்தனை தூக்கி விட்டு நிரந்தரமா கைவிட்டு தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் பற்றி விட்டு நிரந்தரமா தூசியை தட்டி விட்டு சாந்தனை தூக்கி விட்டு சிங்கால தந்து விட்டு நிரந்தரமா. ஹalleluya, துதி உமக்கே. சொல்லுங்க, ஹalleluya. ஹalleluya. நம்முடைய நிலைமைகளை பார்த்து ஆண்டவருடைய வல்லமையை நீங்க கணக்கிட முடியாது. அவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர். அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறும். எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதித்து, எந்த நாதரவே, எந்த நடைக்கலமே
தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை, என்னோடு நீர் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு ஆவிக்குரிய தேவைகள் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் இருக்கலாம், வாழ்க்கைக்கு முன்னேற முடியாத தடுமாற்றங்கள் இருக்கலாம். இவைகளை பார்க்கிறோம் நாம் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். உங்க இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி சொல்லுங்க, தேவையை பார்க்கிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீங்கதான். நாங்க எங்க போக முடியும் ஆண்டவரே? யார்கிட்ட போக முடியும் ஆண்டவரே?
கூடாதது எதுவும் இல்ல, எதுவும் இல்ல ஏசப்பா, எதுவும் இல்ல முடியாதது எதுவும் இல்ல. கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லையே. என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே, என் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே.